வணக்கம். ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து யாருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, சிஏ இன்டர் ஜான்வரி 25ல ஃபஸ்ட்டு டைம் எழுத போகிற பசங்களோட பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டிய வீடியோ. எதனால இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 20 நாளில் எனக்கு ஒரு 7லேருந்து 8 பேரண்ட்ஸ் கால் பண்ணி, பசங்க ரொம்ப கிராங்கியாக இருக்காங்க. எனக்கு வந்து 9 மாதம் 10 மாதம் குழந்தை இருக்குது. இந்த குழந்தை கிராங்கியாக இருக்குது அப்படின்னா ஒரு அர்த்தம் இருக்குது. கிராங்கினா என்ன அர்த்தம்? திடீர்னு அழுவும், தூங்காது, ஏன் அழுதுனே தெரியாது, சாப்பிடாது, ஒரு மாதிரி முரண்டு பிடிக்கும், சொல் பேச்சை கேட்காது. இதெல்லாம் இந்த கிராங்கினஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு வந்து பேச தெரியாது, அதனால நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் பேரண்ட்ஸு ஒரு 19, 20, 21 வயசு இருக்கிற பையனையோ பொண்ணைக்கும் அதே மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு 7-8 மாச குழந்தைய எப்படி அவங்க ஃபீல் பண்றாங்களோ அதே ஃபீலிங்கை இங்க கொண்டு வராங்க. பசங்க வந்து ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாம இருக்காங்க, உடஞ்சிருக்காங்க. இதுல என்ன கொடுமைன்னா, இந்த பசங்க எல்லாருமே ஒரு டைமாவது 100 மார்க்ஸ் டெஸ்ட் அந்த சப்ஜெக்ட் எழுதியிருப்பாங்க. அண்ட் 100 மார்க்ஸ் டெஸ்ட்ல எழுதி 50 மார்க்குக்கு மேல எடுத்திருப்பாங்க. அட்லீஸ்ட் 40 மார்க்காவது எடுத்திருப்பாங்க. அட்லீஸ்ட் எழுதியிருப்பாங்க. இது எழுதி எப்ப இருக்கும்? ஆகஸ்ட் மாசமோ செப்டம்பர் மாசமோ 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதியாச்சு. ஒரு தடவைக்கு 2 தடவை தான் எழுதியிருப்பாங்க சில சப்ஜெக்ட். இப்ப என்னன்னா, ஒரு பீதி, பயம், நம்ம ஃபெயில் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நைட்டு தூக்கமே வர்றதில்லை. இதை படிச்சா அதை மறக்குது, அதை படிச்சா இது மறக்குது அப்படின்ற மாதிரி ஒரே குழப்பம் பசங்களுக்கு. எல்லா பசங்களுக்கும் ஒரு குழப்பம். குழம்பு என்ன பண்ணுவாங்க? ஆப்வியஸ்லி பேரண்ட்ஸை பயமுத்தி விட்டுருவாங்க. பேரண்ட்ஸ் பயமுத என்ன, அப்படியே மனசு கஷ்டமாயிடும். எல்லாம் ஏன்னா ஒரு புள்ள ஒரு பொண்ணு அந்த மாதிரி தான் எல்லாருக்கும், மேக்சிமம் 2. ஸோ நம்மளுக்கு அவங்கள தவிர உலகமே கிடையாது. ஸோ அவங்க பயந்து, நம்ம பயந்து டாக்டர்கிட்ட போகலாமா, மந்திரிக்க போகலாமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இதுதான் இந்த வீடியோ. இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இந்த மாதிரி பசங்களை எப்படி ஹேண்டில் பண்றது? ஆக்சுவலி இந்த மாதிரி நிறைய இவங்களுக்கு ப்ராப்ளம் வரதுக்கு காரணம் தூக்கமின்மை. தூக்கமே இல்லை. ஏன் தூக்கம் இல்லை? பயந்துனே இருக்காங்க, ஒழுங்காவே தூங்குறது இல்லை. விடிய விடியெல்லாம் படிக்கிறத விட விடிய விடிய தூங்காம இருக்காங்க. படிக்கிறது கொஞ்சம் தான், ஆனா தூங்காம இருக்கிறது. அது ஏன் ரீசன்னா பயம். நானும் எவ்வளவோ வீடியோ போட்டேன், ஆங்ஸைட்டி கூடாது, பயம் கூடாதுன்னு எவ்வளவோ வீடியோ போட்டேன். மேபி அன்னைக்கு பார்க்குற நேரம் ஒரு 20 நிமிஷம் அவங்களுக்கு அப்படின்னு இருக்கும் போல இருக்கு. அதுக்கப்புறம் ட்ரைன் ஆயிடுவாங்க போல இருக்கு. நல்லா படிச்சு தரவா இருக்கிறவங்க பயப்பட மாட்டான், ஒண்ணுமே படிக்காத மட்டும் பயப்பட மாட்டான். இந்த நடுவில் இருக்காங்க பாருங்க, கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் படிக்காம, ஒரு கொஸ்டினை விட்டு ஒரு சாப்டரை விட்டு, அவனு தான் பிரச்சனையே. இந்த பயத்தோட போய் எக்ஸாம் எழுதுனா என்னத்த பண்றது? எதுவுமே வராது. நல்லா போட்டு பார்த்து வீட்டில் 4 தடவை போட்டு பார்த்து சம் கூட எக்ஸாம்ல போட முடியாது இந்த பயத்தோட போனீங்கன்னா. சரி, ஓகே. லெட்ஸ் பேரண்ட்ஸ் எப்படி பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்யலாம், எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் பசங்க 7.5 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குறாங்களான்றத பாருங்க. 7.5 to 8 hours அவங்க தூங்கணும். பாயிண்ட் நம்பர் 1. படிக்கிறானோ இல்லையோ ஃபர்ஸ்ட் தூங்கணும். இனிமேலன்னு சொல்றேன். ஏன்னா நம்ம போர்ஷன்ஸ்லாம் முடிச்சு நிறைய நாள் ஆயிடுச்சு, ஒரு மாசத்துக்கு மேலே ஆகிப்போச்சு போர்ஷன்ஸ்லாம் முடிச்சு. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கிட்டத்தட்ட செகண்ட் குரூப்ல எஃப்எம் மட்டும்தான் பசங்க பெண்டிங் வச்சிருந்தாங்க, அதுவும் இப்போ முடிச்சிட்டாங்க. ஸோ டிடி போன மாதம் முடிஞ்சு போச்சு. மிச்சம் எல்லா சப்ஜெக்டும் 6ல் 5 சப்ஜெக்ட் செப்டம்பரில் முடிஞ்சு போச்சு. செப்டம்பருக்கு முன்னாடி ஆகஸ்ட்டில் முடிஞ்சு போச்சு. வெறும் ஒரு சப்ஜெக்ட் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதாவது 6 சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட். இந்த சைடில் டிடி ஒரு 6 சப்ஜெக்ட், அந்த சைடில் எஃப்எம் ஒரு 6 சப்ஜெக்ட் 2 ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் முடிஞ்சு போச்சு. அதுலேயும் டெஸ்ட் எழுதியாச்சு. இப்போ பசங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு குரூப் தான் எழுத போறேன் அப்படின்றது ஒரு பிரச்சனை. சரி, ஓகே, ஒரு குரூப் எழுது, பயப்படாத, தைரியமா போய் எழுது. பேரண்ட்ஸ் தான் சொல்லணும், பயப்படாத, தைரியமா எழுது, நீ நல்லா படிச்சிருக்க, நீ நல்ல மார்க் வாங்குவ, அம்மா அப்பாவுக்கு உன் மேல எந்த கோபமும் கிடையாது, நீ எக்ஸாம் எழுதினா மட்டும் போதும், நான் உங்ககிட்ட பெருசா எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஜஸ்ட் பாஸ் ஆகிடு போதும். சரி, பாஸ் ஆக முடியலையா, ட்ரை பண்ணு போதும், என்ன நீ அசிங்கப்படுத்தி தான் நினைக்காத, நாங்கள் உன்னை திட்ட மாட்டோம், நாங்கள் எதுவும் கேட்க மாட்டோம், நீ உன் பெஸ்ட்டை மட்டும் கொடு, மார்க் வரலனா பரவாயில்ல பார்த்துக்கலாம்,
இந்த மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு அவங்கள விடணும், ஆனால் படிக்கணும் அவங்க. அதாவது அவங்க இஷ்டத்துக்கு விடணும்னா ஒரு நாளைக்கு அவன் 10லேருந்து 12 மணி நேரம் படிக்கணும், அதில் தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ். ஆனால் இந்த குரூப் செகண்ட் குரூப் எழுத மாட்டேன்ற டிசிஷன்லாம் எடுத்தாங்கன்னா சரி ஓகேன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலே அவனை நம்ம போய் ஏதாவது கம்பல் பண்ணோம்னா அவன் லூஸ் தரமாக ஏதாவது டிசிஷன் எடுப்பான். அதனால் ஏண்டாடே போன வருஷம் நவம்பர் 2023 8 சப்ஜெக்ட் எழுதினானுங்க. அதுவும் அந்த இஏஎஸ்ன்ற சப்ஜெக்ட்லாம் வேற லெவல் சப்ஜெக்ட். அதெல்லாம் 8 சப்ஜெக்ட் எழுதினானுங்க. ரிசல்ட்டு கொஞ்சம் கேவலமாக தான் வந்துச்சு. ஏன்னா நவம்பர் 23 ரிசல்ட் கொஞ்சம் கேவலமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுலேயே எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் ஒரு குரூப் பாஸ் பண்ணியிருக்காங்க, 2 குரூப் எழுதி ஒரு குரூப் பாஸ் பண்ணது எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே டக்குன்னு அடுத்த மே எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ நமக்கு முன்னாடி எழுதினவெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். அவனை கம்பேர் பண்ணும்போது நம்ம கஷ்டம் அவ்வளோ பட தேவையில்லை. 3 சப்ஜெக்ட் தான் நமக்கு ஒரு குரூப்புக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ கம்பேர் பண்ணால் யூ ஆர் மச் குட் பொசிஷன் சொல்வேன். ரெண்டாவது, அதுக்கு முன்னாடியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ கிடையாது. இப்போ அட்லீஸ்ட் உங்களுக்குலாம் எம்சிக்யூ இருக்குது. ஸோ 8 சப்ஜெக்ட் எழுதி எம்சிக்யூ இல்லாமல் எழுதினவெல்லாம் எவ்வளோ பேர் இருக்கான். நாங்களாம் எம்சிக்யூ இல்லாமல் படித்தவங்க தான். ஸோ யூ ஆர் மச் இன் குட் பொசிஷன். அதனால் தேவையில்லாமல் பயப்பட தேவையில்லை. 30 மார்க் எம்சிக்யூவில் வாங்கலாம், 15 மார்க் டிஸ்கிரிப்டிவ்ல எடுத்தால் போதும் அப்படின்னு மைண்ட் செட்டில் இருக்கணும். பயப்படாதீங்க. பேரண்ட்ஸு பசங்க நல்லா தூங்குறாங்களான்னு பாருங்கள், நல்லா சாப்பிட்றாங்களான்னு பாருங்கள். நைட்டு தூங்க மாட்டாங்கன்னா அட்லீஸ்ட் பகலில் தூங்க சொல்லுங்கள். நைட்டு தூங்க மாட்டா 7.5 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கணும். அது எப்படியாவது தூங்க வைங்க. நல்லா சாப்பிட வைங்க. நல்லா சாப்பிடணும். ஃபஸ்ட்டு ஹெல்த் முக்கியம். பரவாயில்ல 2 குரூப் எழுதலைன்னா பரவாயில்ல, ஒரு குரூப் எழுதட்டும் அப்படின்ற மாதிரி. இல்லைன்னா சும்மாவாது செகண்ட் குரூப் எழுதுறா, நீ 2 குரூப் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணு, என்ன கூட ஒரு 1500 தான் கட்டணும், நான் கட்டிடுறேன். 2 குரூப் ரெஜிஸ்டர் பண்ணு, ஒரு குரூப் ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுக்க, எக்ஸாம் எழுதி முடி. அதுக்கப்புறம் அந்த 1.5 நாளில் நீ எவ்வளோ படிக்க முடியுமோ படிச்சுட்டு போய் செகண்ட் குரூப் எக்ஸாம் எழுது. பாஸ் ஆனால் ஃபெயில் ஆனால் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி சொல்லுங்க. அழுவாங்க பசங்க, திடீர்னு ஓன்னு அழுவாங்க. எனக்கு எக்ஸாம் நினச்சாலே பயமாக இருக்குன்னுவாங்க. கட்டி பிடிச்சிக்குவாங்க, மடியில் போட்டு ஆறுதல் சொல்லுங்க. அவ்வளோதான் பண்ணணும். நீங்கள் அவங்களோட டிசிஷன்லாம் எடுக்க தேவையில்லை. அவங்க டிசிஷன் எடுத்துப்பாங்க. அவங்க டிசிஷனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லன்னு முதுகு தட்டி கொடுங்க, மடியில் போட்டு படுக்க வச்சுக்கோங்க. திடீர்னு இப்போ அவங்க கை குழந்தையா மாறுவாங்க. வேற வழி கிடையாது. இன்னும் ஒரு 2 மாதம் இந்த மாதிரி காமெடியெல்லாம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். எனக்கு ஃபோன் பண்ணி நான் எக்ஸாமுக்கு போக மாட்டேன்னுவாங்க. தயவு செய்து ஒரு குரூப்பாக எழுதுமான்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். இவங்கெல்லாம் மே மாதத்தில் நான் ரேங்க் எடுக்கணும்னு சொல்கிற பசங்க. இதே நவம்பர் மாதத்தில் வாயில் விரல் வச்சு சப்பின்னு உட்காந்துருவாங்க. அப்படியே கோவம் தான் வருது, பட் வேற என்ன பண்ணுறது. ஸோ இப்போதான் நம்ம ஹை டைம் ஃபார் நம்ம பொறுமையை சோதிக்காதீங்கடான்னு வாங்கல்ல, இவங்கெல்லாம் இப்போ சோதிப்பாங்க. இப்போ இவங்க டைம். ஓகேவா, வேற வழி இல்லை. இப்போ நம்ம அமைதியாக இருக்கணும். இன்னொரு 2 மாதம் நம்ம அமைதியாக இருக்கணும். அவங்கள எக்ஸாம் எழுத விடணும். ஏன்னா நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், எக்ஸாமில் ஃபெயில் ஆகி அந்த ரிசல்ட் அன்னைக்கு ஃபெயில் ஆகுறாங்கல்ல, அன்னைக்கு ஒரு எனர்ஜி வருது. எப்படி நான் ஃபெயில் ஆனேன், நான் அப்படி இதை தானடா நாங்கள் 4 மாதத்துக்கு முன்னாடி கத்திக்கிட்டு இருந்தோம், கத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வேகம் 1.5 மாதத்துல 8 சப்ஜெக்டையும் படிச்சு பாஸ் பண்ணுறாங்க. எனக்கு அதே புரியல, தூக்கி வாரி போடுது. ஏண்டா இவ்வளோ நாள் எக்ஸாம் எழுதும்போது கான்ஃபிடென்ட் இல்லாமல் எக்ஸாமுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கான்ஃபிடன்ஸ் எல்லாம் கம்மியாகிட்டு ரிசல்ட் இவ்வளோ ஓவர் கான்ஃபிடன்ஸ் 1.5 மாதம் 2 மாதத்துல ரெடி ஆகிறதுக்கு அது முன்னாடியே பச்சு நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் ஆயிருக்கலாம்ன்ற மாதிரி தோணும். சரி ஓகே, இப்போ அவங்க டைமு, அவங்க என்ன பண்ணுறாங்களோ பண்ணட்டும். நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். பேரண்ட்ஸ் எல்லாரும் கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கீங்க. விட்டு கொடுக்கணும். பசங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே முக்கியம். ஸோ சாப்பிடாம இருக்கிறதோ தூங்காமல் இருக்கிறதையோ தயவு செய்து உடனே கண்டுபிடிச்சி அவங்களை நல்லா சாப்பிட வைங்க, தூங்க வைங்க. எதிர்மறை எண்ணங்கள்னு வாங்க, நெகட்டிவ் தாட்ஸ், அது ஒழுங்கா தூங்குறேன்னா நிறைய வரும். புதுசாக கேவலமான எண்ணங்கள்லாம் வரும். நான் என்ன ஆக போகிறேன், நான் லைஃப்ல நான் ஏன் பிறந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. தயவு செய்து அப்படிலாம் யோசிக்கவே வைக்க தேவையில்ல. பேரண்ட்ஸ் ஆறுதலாக இருக்கணும். இந்த டைமில் அழுவாங்க, கண்ணை தொடச்சி விடணும். எங்கள் அம்மாலாம் அப்பப்போ எனக்கு விபூதி இட்டு விட்டு மடியில் படுக்க வச்சுப்பாங்க. நான் வெயிட்டாக தான் இருப்பேன், தலை மட்டும் தான் மடியில் இருக்கும். ஏன்னா எங்கள் அம்மா 40 கிலோ, நான் 100 கிலோ இருப்பேன். ஸோ ஏதோ ஆறுதலாக பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. ஆனால் நான் ஒன்றுத்தில் மட்டும் குறியா இருந்தேன். நான் எழுதினா 2 குரூப் எழுதணும் அப்படின்றதுல நான் குறியா இருப்பேன்.
ஆனால் எனக்கு சம்ஸ் எல்லாம் வரவே வராது. காஸ்டிங் போட்டால் ஒரு சம்மும் ஒழுங்காக வராது, அக்கௌண்ட்ஸ் போட்டால் டேலி ஆகாது, பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகாது, இதெல்லாம் இருக்கும். பட் எக்ஸாம்னு வரும்போது மட்டும் ஜெயிச்சிடலாம்னு தோணும். எனக்கு எக்ஸாம் அன்னைக்கு கான்ஃபிடன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். எக்ஸாம் முன்னாடி நாள் இருக்கிறதோட, எக்ஸாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருக்கிறதோட எக்ஸாம் அன்னைக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது என்னவோ தெரியாது, அது அந்த மாதிரி நான் பழகிக்கிட்டேன். காம்படிஷனுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணும்போது கூட காம்படிஷன் தோத்துருவோம்னு நினைப்பேன். ஆனால் காம்படிஷனில் ஸ்டேஜ் ஏறிட்டேன்னா இதுதான் நம்மளோட ஸ்டேஜ், இதில் நம்ம வின் பண்ணுவோம்னு நினைப்பேன். அது எப்படியோ அது அப்படிதான் எனக்கு. ஸோ ப்ரிப்பேர் பண்ணும்போது பயந்து தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆனால் எக்ஸாம் எழுதும்போது தலையில் கொம்பு வச்சுன்னு போய் எக்ஸாம் எழுதணும், அதுதான் விஷயம். அண்ட் போத் குரூப்ஸ் எழுத போறவங்களுக்கு இந்த தடவை சம ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பிகாஸ் நிறைய பேர் போத் குரூப்ஸ் எழுத போறது இல்லை, அப்போ எழுத போறதே கம்மி தான். அப்போ நீங்க 600க்கு ஒரு 420 430 எடுத்தாலே எனக்கு தெரிஞ்சு ரேங்க் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு தோணுது. முன்னாடிலாம் 500 எடுத்தாதான் ரேங்க் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ 420 430க்கே ரேங்க் வந்துரும்னு தோணுது. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி போத் குரூப்ஸ் எழுத போற பசங்களுக்கு, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ரேங்க்லாம் வந்துச்சுன்னா அது ஒரு பெரிய பெருமை. கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா நிறைய பேருக்கு ரேங்க் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எழுத போறதே போத் குரூப்ஸ் கம்மி தான். நிறைய பேர் நான் நிறைய இடத்துல பேசிட்டேன். இதுல இன்னும் கொடுமை என்னன்னா, நிறைய அகாடமியில இன்டருக்கு ஜனவரி 25 கிளாஸே இன்னும் முடியல, நவம்பர் மாசம் ஆச்சு, இன்னும் கிளாஸ் முடியல. ஸோ அவங்க நிலைமையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்க நிலைமை மச் ஃபார் அஹெடா இருக்கு. ஸோ இப்போதைக்கு உங்களோட மன நிம்மதி, மென்டல் ஸ்டெபிலிட்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்னவோ அது நீங்க என்ன டிசிஷன் எடுங்க, அது ஸ்டப்பனா இருங்க. ஃபர்ஸ்ட் குரூப் தான் எழுத போறேன்னு முடிவு எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப்ல பாஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சுன்னா உடனே எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம பிகாஸ் ஆல்மோஸ்ட் நான் இப்போ 70 பேரண்ட்ஸ் கூட டச்சில் இருக்கேன். 70 பேரண்ட்ஸ் ஆஃப் இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் டச்சில் இருக்கேன். உடனே எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் பர்சனல் கவுன்சிலிங் கொடுத்துட்றேன். அன்னைக்கு இஷ்யூவை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்படியே ப்ரொலாங் பண்ணி ஒரு மாசம் எடுக்க தேவையில்லை. சரியா? நன்றி, வணக்கம். அப்புறம் சுடு தண்ணி கொடுங்க பசங்களுக்கு, தயவு செய்து. ஒன்லி சுடு தண்ணி. பிகாஸ் மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் தண்ணியோட கலந்துரும். மெயினா தண்ணி தான் பிரச்சனை நமக்கு. சுடு தண்ணிய ஆற வச்சு வேணா கொடுங்க, நல்லா கொதிக்க சுட வச்சு அதுக்கப்புறம் அதை ஆற வச்சு பசங்களுக்கு கொடுங்க. பசங்களுக்கு டயரியாவோ ஃபீவரோ வராமல் பார்த்துக்குங்க அடுத்த ஒரு 2 மாசம். நன்றி, வணக்கம்.